சாபம் விடு. எனக்கு இல்ல, வாழ்க்கை எனக்கு திரும்ப தந்த அந்த மகா சக்தி, அதுக்கு சாபம் விடு. அன்னைக்கு ஒன்ன நினைச்சு மட்டும் தான் நான் கவலையப்பட்டேன். இனி அப்படி கிடையாது. எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். கோவத்துல நான் என் செல்லத்தை என்ன தொடாத. ஒரே நாள்ல 2 பேரோட முந்தனை வெறுக்கும் போது நான் என்னையே வெறுக்கிறேன். இன்னொருத்தர் என் மேல உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. மாயா, ராஜ், நீங்க இங்க? மாயா நினைச்சேன், நான் வந்துட்டேன். அலாவுதீனோட பூதத்தை பத்தி கேள்விப்பட்டதில்ல? நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன். அதனாலதான் நேர்லயே பார்க்க வந்தேன். வரவே நானு எழுதியிருந்தேனே. ஆனா வரணுமேன்னு ஆசைப்படவும் செஞ்சேன். அப்படிதானே? நான் உங்களுக்கு விருப்பத்தோட எழுதல. என்னை எழுத சொல்லி வற்புறுத்தினது மாயா. அதுவும் அவ பேர்ல. நான் மாயா கிடையாது, பாவனா. மாயா, சாரி, பாவனாவோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கொஞ்சம் ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இனிமே நீங்க இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அதை எழுதினேன். எதனால நான் இங்க வர வேண்டாம்னு எழுதுனீங்க? அது மனோஜ் கஷ்டப்படுறத என்னால யோசிக்க கூட முடியல. எனக்கு ராஜ் கூட இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சா மனோஜால தாங்கிக்க முடியாது. நான் உங்களுக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதியிருக்கேன். ரொம்ப தெளிவா என்னோட விருப்பத்தையும் நான் காட்டியிருக்கேன். ஆனா அது எல்லாமே மனோஜ் மேல எனக்கு இருந்த கோவத்தால தான் அப்படி எழுதினேன். ராஜ, என்ன மன்னிச்சிரு, என்ன மறந்துரு பிளீஸ். நான் கெஞ்சி கேக்குறேன். ராஜ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என் மனசையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. முடியாது. போதும், இனி எதுவும் சொல்ல வேண்டாம். ஐம் சாரி ராஜ், ஐம் வெரி சாரி. நான் வேற ஒண்ணும் நினைக்கல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்தா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் எப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ஆனா அத மத்தவங்க அதே மாதிரி ஏத்துப்பாங்கன்னு கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்க விரும்பல. பாவனா,
ராஜ் ராஜ் ப்ளீஸ். எதுக்கு? ஐயோ மனோஜ் வந்தாச்சு, எழுந்துரு ப்ளீஸ். அந்த பக்கம் வா ராஜ், அங்க போ. மனோஜ் இப்போ வந்துருவாரு ப்ளீஸ். எதுக்கு இதெல்லாம்? நீ அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்லையே, நான் யாரோடையும் பேசலையே. ஏய், நான் இங்க இருந்து கேட்டேன், நீ யார்கிட்டயோ பேசுற. அது யாருன்னு எனக்கு தெரியணும். நான் யார் கூடயும் பேசலன்னு சொன்னல. சும்மா போய் சொல்லாம இந்த பக்கம் போ. போ பாவனா. இது என்னோட பிரைவேட் ரூம். இங்க உள்ள வரதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்ல. போங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியணும். தள்ளு. நீங்க யார் கூட பேசுறீங்க நான் விசாரிக்கிறேனா? இது என்னோட இஷ்யூ. நீங்க போங்க. அத நான் பாத்துக்கறேன். தள்ளு. வேண்டாம் மனோஜ், சொல்றத கேளுங்க. மனோஜ் இது கையை என்னோட. விடு. நீங்க இங்க இருந்து போங்க. வெளிய போங்க. பாவனா கையை விடுன்னு சொன்னேன். போங்கன்னு சொன்னேன். நீ பேசிட்டு இருந்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பாவனா, பாவனா, ஏய் பாவனா, பாவனா, ஏய் பாவனா, 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 ஏய் பாவனா, பாவனா, பாவனா. அவங்களோட கற்பனையில இருக்கிற அந்த உருவம் இனி எப்பவுமே அவங்க உலகத்துக்கு வராம கூட இருக்கலாம். அப்புறம் இத பாருங்க, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இத சொல்லல. ஒருவேளை இதுக்கு அப்புறம் கூட அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எப்பவுமே கற்பனையில இருக்கிற ஒரு கேரக்டர் கூட பழகுற ஒரு நபரா பாவனா மாறினா, ஒருவேளை உங்களை பார்க்கும்போது கூட அந்த ஆளை பார்க்குற ஒரு ஃபீல் வரலாம். பாவனாவோட மனசுல இருக்கிற அந்த கேரக்டரை ஏத்துக்க நீங்க தயாராகணும். அப்படின்னா ராஜன்கிற அந்த ஆளை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பாவனா சொன்னாங்கன்னா, நீங்க அதை ஏத்துக்க தயார்னு நீங்க சொல்லணும். ஒருவேளை உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்ததுக்கான குற்ற உணர்ச்சி அந்த கேரக்டரை மனசுல இருந்து அவாய்ட் பண்ண பாவனாவை தூண்டி வரலாம். அதுதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். நான் கிடையாது, நீங்க தான் அவங்க டாக்டர். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். Cheer. குடிக்க தண்ணி வேணுமா? தலை வலிக்குதா உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? ஏய், ஒன்னும் இல்ல, தலை சுத்தி விழுந்துட்ட, அவ்வளவுதான். எப்படி? எப்போ? நேத்து உன் ஃப்ரெண்ட் ராஜ் கூட நீ பேசிட்டு இருக்கும்போது. ராஜ், நீங்க அவரை பாத்தீங்களா? பேசிட்டு இருக்கிறத கேட்டு நான் ரூம்குள்ள வரும்போது என்ன ரூம்குள்ள நீ அலோவ் பண்ணல. என்ன புடிச்சு நீ வெளியில தள்ளும்போது தான் நீ விழுந்தது. அப்ப ராஜ் எங்க இருந்தா? இங்கேயே இருந்தா. உங்களுக்கு என் மேல கோவமா இருக்கா? எதுக்கு? இல்ல உங்களுக்கு தெரியாம எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா? அதுக்கு என்ன, உனக்கு தெரியாம நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, ஆணும் பொண்ணுமா. தட்ஸ் குவைட் நேச்சுரல். ராஜ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா அது நல்லது தானே. அதுக்கு நான் ஏன் எதிரா நிக்கணும்? யாரு கூட உனக்கு எந்த நட்பு இருந்தாலும் சரி, நான் என் மனைவியை முழுமையா நம்புறேன். நாளைக்கு சண்டே தானே, நாம ஒன்னா ஒரு அவுட்டிங் போலாம். இப்ப படுத்துக்க. மனோஜ், அப்படி நாம போகும்போது ராஜு நம்ம கூட வந்தா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? ஏன் முடியாது? உன்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறது நல்லது தானே. தூங்கு. குட் நைட்.
ஹலோ. ராஜ் தானே? ஆமா ராஜன் தான். யாரு? நான் தான் மாயா. இல்ல பாவனா. யாரு? இன்னைக்கு நானும் மனோஜும் அவுட்டிங் போறோம். உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. வருவீங்களா? பின்ன நான் வராமலா? கண்டிப்பா வருவேன். ஓகே. என்ன மச்சான்? அவதான் மச்சான் கூப்பிட்டா. மாயா. எதுக்காக கூப்பிட்டா? அவளும் மனோஜும் வெளியே எங்கேயோ சுத்த போறாங்களா, அதுக்கு நானும் கூட வரணுமா. அவளும் கூட யாரு? மனோஜ். நீ அட்வொகேட்டோட பேர் என்னன்னு சொன்ன? அட்வொகேட் மனோஜ். டேய், அவ அந்த அட்வொகேட்டோட பொண்டாட்டின்னு அன்னைக்கே உனக்கு சொன்னல. இது ஏதோ உன்னை சிக்க வைக்கிறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க. பிரச்சனை ஆயிடுமா மச்சான்? கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். டேய் மச்சான், அப்படி ஏதாவது நடந்தா அவன் நிலைமை அவ்வளவுதான். சாரி. இவ்வளவு நேரம் எங்க இருந்த? மாயாவை பார்க்க போனேன். ஓ, அந்த வண்டி தானே. மாயா. பாவனா. போ போ, பின்னாடி போ, சீக்கிரம் போ. நான் பாத்துக்கிறேன் மச்சான். போ போ, சீக்கிரம் போ மச்சான். மனோஜ் வண்டியை நிறுத்துங்க, சீக்கிரம் நிறுத்துங்க. மனோஜ் ப்ளீஸ் பின்னாடி போங்க. ஐயோ கொஞ்சம் பின்னாடி போங்க, நான் சொல்றேன்ல போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே ஓகே. பின்னாடி வந்து நம்மள இடிக்க போறாங்களோ? மச்சான், இன்னும் சிசி முடியாம இருக்கிற வண்டி தான். ராஜ் ஹாய். நல்ல ஆள் தான். ஏன் காலையில வீட்டுக்கு வரல? நீ கண்டிப்பா வருவேன்னு நான் மனோஜ் கிட்ட சொல்லிருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க 2 பேர் மட்டும் போற ஒரு அவுட்டிங் தானே, நான் தொந்தரவு பண்ண வேணாம் நினைச்சேன். நீ எனக்கு தொந்தரவா? என்னை பத்தி அப்படியே நினைக்கிற? இதுதான் உன்னோட பிரச்சனை. வா. மச்சான் என்னடா இது? போன் பண்ணும்போது கண்டிப்பா வரேன்னு சொன்ன ஆள் தான். பாரு இப்ப வரலையா? என்ன மனோஜ் கூப்பிடணும்னு நினைக்கிறியா? ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம், மனோஜ் கூப்பிட்டுருங்க. கூப்பிடு மனோஜ். கூப்பிடுறேன். வாங்க ராஜ், வாங்க, வண்டியில இருங்க. வா ராஜ், நீ முன்னாடி உக்காரு. அதெல்லாம் முடியாது. ஜென்ஸ் 2 பேரும் முன்னாடி உட்காருங்க. என்ன மனோஜ்? வா. பாருவ பின்னாடி ஏறிட்டா. மச்சான் ஒருவேளை அவங்களுக்குள்ள சண்டையா இருக்குமோ? ஒருவேளை உன் பேரை சொல்லி ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க. ராஜ், நாம ஏதாவது ரெஸ்டாரண்ட் போய் லஞ்ச் சாப்பிடலாமா? ஓ ஷூர். மனோஜ் என்ன நிக்கிறீங்க? வந்து வண்டி எடுங்க. மனோஜ், முதல்ல ஏதாவது ரெஸ்டாரண்ட் போலாம். ராஜ் எதுவும் சாப்பிடலையா? அப்படியா? போலாம். மச்சான் அவங்க கிளம்பிட்டாங்க, சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் போ.